தன்னை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணு கூட இருந்துட்டு தன்னை நடு ரோட்ல நடக்க விட்ட தன்னோட புருஷன் முரளி ரொம்ப நாள் கழிச்சு இப்ப எனக்கு நீதான் வேணும் துளசின்னு வந்து நிக்கும் போது துளசி அவனை வேண்டான்னு மறுத்துடுறா. ஏன்னா அன்னைக்கு நடு ரோட்ல விடும்போது அவனுக்கு கண்ணு தெரியலையா என்ன? அன்னைக்கு அவன் நடு ரோட்ல நிர்கதியா யாரும் இல்லாம நின்னப்போ அவளுக்கு ஒரு ஹாஸ்டல் புடிச்சு கொடுத்தது கௌரி சங்கர்னு ஒருத்தவன். அவன் தான் சாப்பிடாட்டியும் அவளை சாப்பிட வச்சு அழகு பார்ப்பான். தான் சட்டை கிழிஞ்சிருந்தாலும் அவளுக்கு ஒரு பிறந்த நாள்னா ஒரு பூவாச்சும் வாங்கி கொடுத்துருவான். அவ எப்பெல்லாம் கஷ்டப்பட்டாலும் அவளுக்கு ஆறுதலா இருந்தது அவன் தான். அவனுக்கு கோவமே வராது. ஆனா துளசி மேல எவனாவது தவறான முறையில கைய வச்சுட்டா அப்ப அவனுக்கு கோவம் வரும். எப்பவுமே பொண்ணுங்களுக்கு தான் மேல கோவப்படுற பையனை தான் பிடிக்காது. ஆனா தனக்காக கோவப்படுறான்ல அந்த பசங்களை ரொம்பவே பிடிக்கும். அப்ப கௌரி சங்கரை ரொம்ப பிடிச்சதுங்கிறதுனாலதான் நான் புருஷனை வேண்டான்னு சொன்னாளா அப்படின்னு பார்த்தா, அந்த கௌரி சங்கர் ஒரு நாள் கோவில்ல உட்காந்து சொல்லுவான், வெறும் ஐ லவ் யூங்கிற 3 வார்த்தையில நான் என் காதலை முடிச்சுக்க விரும்பல, நான் ரொம்ப உங்களை காதலிக்கிறேன்னு. ஆனா துளசி அவனையும் வேண்டான்னு தான் சொல்லியிருப்பா. ரொம்ப குழப்பமா இருக்குல்ல. அன்னைக்கு என்னமோ இந்த துளசி கவிதாட்ட போய் கெஞ்சிட்டு இருந்தா, உன் காலில் கூட விழுறேன், என் புருஷனை எனக்கே திருப்பி கொடுத்துருன்னு. அப்படிலாம் கெஞ்சினாலே ஒன்னும் ஆதரவு இல்லாம சோத்துக்கு வழி இல்லாம சம்பாதிக்க முடியாம இருக்கிறதுனால ஒன்னும் அப்படி போய் அவ கெஞ்சல. ஆதரவே இல்லாத ஒரு பொண்ணை கூட ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சு சாப்பாடு போடுற அளவுக்கு அவ இப்ப சம்பாரிச்சிட்டா. விஷயம் அது கிடையாது. தன்னை ஏமாத்திட்டு போனவன் திரும்பி வந்தாலும் சரி, இல்ல எவனோ ஒரு உத்தமனா இருக்கிறவன் திரும்பி வந்தாலும் சரி, ஒரு உத்தமி பொண்ணு ஒரு தடவை மனசு உடைஞ்சிட்டான்னா அவ எதையும் ஏத்துக்க தயாரா இல்ல. உடைஞ்ச மனசு உடைஞ்சதுதான். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள். Download ShareChat.